இன்னைக்கு லஞ்சுக்கு மட்டன் கொஞ்சமாக எடுத்திருந்தோம். மட்டன் வந்து குழம்பு மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். சைடுலேயே சாதத்தையும் வேக வச்சாச்சு. என்னோட ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வரமல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து இது கூடவே ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கையளவு தேங்காய் சேர்த்துட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். தாளிப்புக்கு ஸ்பைசஸ் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மட்டனே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வறுத்து வச்சிருந்த மசாலாவே மிக்சியில் அரைச்சிட்டு அதோடையே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 விசில் மட்டன் வேகிற அளவுக்கு விட்டு எடுத்தோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.